a girl, a boy, a man, a woman, an apple, an orange, an honest man, an umbrella. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். வேர்டுனா என்ன? ஒரு வார்த்தை. வேர்டுனா வார்த்தை, அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஏபிசிடி. அதில் வேறு வேறு காம்பினேஷனில் போட்டு ஒரு அர்த்தம் கொடுக்கறது ஒரு வார்த்தை. ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, இந்த கிராமர்னா என்ன, எதுக்கு இதெல்லாம்? இப்போது ஒரு சில டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, கட்டிங் பிளேயர் இருக்குது, பிளேடு இருக்குது, மெஷரிங் டேப் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தொழில் ஒருத்தர் புதுசாக கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த டூல்ஸோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான், தம்பி அந்த சுற்றி எடுப்பா, அக்கா அந்த டேப் எடுங்க, இப்படியெல்லாம் பேசிப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு அந்த டூல்ஸோட பேர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆரம்பத்தில் இது பேர் ஹேமர், இது பேர் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னு ஒருத்தவங்க பழகிட்டாங்கன்னா போக போக ஒவ்வொரு தடவையும் அதோட பேர் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் சீனியர் ஒருத்தர் ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் இப்படி கையை நீட்டினார்னா அவரோட அசிஸ்டண்ட் அவருக்கு என்ன டூல் தேவையோ அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருவான். ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சு பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த மாதிரி டீம்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்போ அவங்க ஒவ்வொரு தடவையும் பேரெல்லாம் சொல்லிக்க தேவையில்லை. இது இந்த ஹேமர் எடு, இதை எடு அப்படின்ட்டு அவங்க என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை வச்சே அசிஸ்டண்ட்டுக்கு ஜூனியருக்கு புரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு. அதை கரெக்டாக ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறப்ப இதுக்கு என்ன பேர், இந்த வேலையை செய்கிறதுக்கு எது உபயோகப்படுத்தணும் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. பெரியவர் சின்ன பையனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். வேறு ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். கார், பைக் ஓட்ட கற்றுக்குறோம்ல, ஏன் சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே. அப்போது இது பிரேக் அப்படின்னு நம்மளுக்கு யாராவது காமிச்சிருப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு. இப்போ கியர் வண்டியில் எது கிளச்சு, இப்படி எல்லா பார்ட்டுக்கும் நமக்கு பேர் தெரியும். ஆனால் ஓட்டுறப்போ ஒவ்வொரு தடவையும் கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம்ல. ஓட்டுறப்போ அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஓட்டுவோம். ஆனால் ஆரம்பிக்கிறப்போ இதோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நல்லா சமைச்சதை நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தோட பேரும் நம்மளுக்கு தெரிய வேண்டியதில்லை. சமைக்க கற்றுக்கிறப்போ எது உப்பு, எது மிளகு, எது கடுகு, எது சீரகம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒருத்தவங்க சமைக்க முடியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இது வெங்காயம், இது தக்காளி, இது கடுகு, இது மிளகு அப்படின்னு பேரை லேபிள் வச்சு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு தெரியும் எதை எந்த அளவுக்கு போடணும், என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆரம்பிக்கிறப்ப அதுக்கெல்லாம் என்ன பேருன்னு அவங்க கற்றுருப்பாங்கல்ல. அதே போல் தான் நம்ம இப்போ இங்கிலீஷ் படிக்கிறப்போ வார்த்தைகளில் என்ன வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ அதோட பேரெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். போக போக சமையல் செய்கிற மாதிரி, பைக்கு, கார் ஓட்டுற மாதிரி பேரோட அவசியம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். நம்ம பாட்டுக்கும் வண்டி ஓட்டுவோம், நம்ம பாட்டுக்கும் சமையல் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த டூல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது அவசியம். பழகிட்டதுக்கப்புறம் இந்த டூல்ஸோட பேரை நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கும் இங்கிலீஷ் சரளமாக பேசுவோம், படிப்போம், எழுதுவோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம பார்க்க போகிற முதல் டூல் நவுன்.